தமிழகத்தில் திரைப்படத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் விஜய். சமீப நாட்களாகவே இதோ அரசியலுக்கு வரப்போகிறார், அதுவும் முழுநேர அரசியல்வாதியாக மாற இருக்கிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் உறுதிப்படுத்துகிற வகையில் இன்னைக்கு கட்சியினுடைய பெயரை, அதாவது தமிழக வெற்றி கழகம் என்னும் பெயரை அறிவித்ததோடு அவர் முழுநேர அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார். வெள்ளிக்கிழமை 2/2/2024 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை ஒன்று அறிக்கையாக தந்துள்ளார். அது என்ன என்று பார்க்கலாம். அறிக்கையில் தொடக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த கழகத்திற்கு கீழே கழகத்திற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு. அறிக்கையின் வலது பக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகருமான விஜய் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என்று விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட பேச தொடங்குகிறார். விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதாரம் அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும். அதைத் தொடர்ந்து இந்த அறிக்கையில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 25/1/2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழி வகுப்பதுதான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கு தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும். இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து அறிக்கையில் மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இறுதியாக என்னை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல,
அதன் நீள அகலத்தை அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன். அறிக்கையில இறுதியாக நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் என்றும், இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் சி விஜய் என்று கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு அறிக்கையின் மூலமாக இதுவரைக்கும் நடிகராக இருந்து வந்த விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு கட்சியின் தலைவராக மாறியிருக்கிறார். அதன் மூலமாக இன்னைக்கு முழுநேர அரசியல்வாதியாக அவர் உருவெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திரைப்படத்துறை அரசியல் அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியாது. அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் மற்றொரு தமிழ் நடிகர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது முன்னோட்டமாக 2022ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் களம் கண்டனர். அந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சொல்லிக்கிற அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அது இன்னைக்கு அவங்களுக்கு ஊக்கமாக அமைந்திருக்கு. இந்த ஊக்கத்தை அடிப்படையாக கொண்ட விஜய் அவர்கள் மக்களை, குறிப்பாக இளைய தலைமுறையினரை, குறிப்பாக மாணவர்களை சந்திக்கக்கூடிய களத்தை உருவாக்கி கொண்டார். அந்த களத்தின் மூலம் விஜய் அவர்கள் சமூக செயல்பாடுகளில் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். இந்த மாதிரி சமூக செயல்பாடுகளின் மூலமாக விஜய் அவர்கள் எல்லா தரப்பினரையும் இதோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்று பேச வைத்தார். அதைத் தொடர்ந்து பனையூரில் இருக்கக்கூடிய விஜயின் அலுவலகத்தில் எண்ணற்ற சந்திப்புகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருந்தது. நிர்வாகிகளை சந்தித்தார், ரசிகர்களை சந்தித்தார், பொது இடங்களில் மக்கள்களை சந்திக்கின்ற வேளையில் இதுவும் நடந்து கொண்டே இருந்தது. அத்தகைய செயல்பாடுகள் எல்லாமே சமூகத்தில் அவ்வப்போது இதோ அரசியலுக்கு விஜய் அவர்கள் வந்துவிட்டார் என்று பேச வைத்தது. இப்படி எல்லா தரப்பு மக்களும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பேச்சுக்களை எல்லாமே நிரூபிக்கின்ற வகையில் நிஜமாகவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார். இதுவரைக்கும் ரசிகர் மன்றமாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் என்பது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் நிறைய பேர். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், சரத்குமார் அவர்கள், டி ராஜேந்திரன் அவர்கள், சீமான் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு பிடித்த கட்சிகளில் தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்து விட்டார். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. 2026 தேர்தல் அப்படிங்கிறதா அவங்களுடைய குறிக்கோள். அதற்காக இப்போதே அவர்களை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு வெளிவந்த அறிக்கையிலேயே அவங்களுடைய கொள்கையை ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. 2 விஷயம் அதில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன. அப்போ விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடிய முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகற்றுவது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரியான இயக்கங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படிங்கிறத அவங்களே சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களுடைய ஏகாபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் என்கின்றார். அப்போது இதிலிருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதுதான் அவங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்குது. அப்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற இந்த அடிப்படை கொள்கையை எல்லாரிடமும் ஏற்படுத்த வேண்டுமென்றால் அரசியலில், அடிப்படை அரசியலில் மாற்றம் ஏற்பட வேண்டும்.
அந்த மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அது யாரால் முடியும் என்றால் மக்களுடைய அன்பும் ஆதரவு பெற்ற ஒரு சக்தியால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த சக்தி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளை நம்ம சூப்பர் ஜி விலாக் சேனலில் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.